தாசை தாசை ஈவான். ஓ ஹாஸ்பிட்டல் அமிச்சிட்டிங்களா? சரி ஓகே. தாசை ஈவான். ஓகே. தா எர்ஸு ஜைனார் கொங்ஸுவோ. தா எர்ஸுனா ஹிஸ் சன் அட் வேர். இந்த கொங்ஸுவோனாலே ஒர்க்கிங்னு அர்த்தம். தாசை தா எர்ஸு ஜைனார் கொங்ஸுவோ ஹிஸ் சன். இந்த இடத்துல நம்ம அதே தா தான், ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீன்னு எடுக்கிறோம். ஆனா இந்த இடத்துல வந்து கெர்ஸுன்னு அதுக்கு அடுத்து ஒரு நவுன் வரதுனால இந்த ப்ரொனவுனை நம்ம ஹிஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே. அப்போ ஹிஸ் சன் அட் வேர் ஒர்க்கிங். தா எர்ஸு ஜைனார் கொங்ஸுவோ. தா எர்ஸு ஜைனார் சவுஷு. ஓகே சவுஷு. ஓகே சூப்பர் மார்க்கெட் காமிச்சிட்டிங்களா? ஓகே ஓகே. ஜை சவுஷு கொங்ஸுவோ. ஓகே. தா பாப்பா சைச்சியாமா. தா பாப்பா சைச்சியாமா. ஸோ அப்போ இந்த இடத்துலயும் வந்து நவுன் வரதுனால இந்த தா வந்து ஹிஸ் ஆயிடுது. ஹிஸ் டேட் அட் ஹோம். தா பாப்பா சைச்சியாமா. தா பாப்பா. இப்ப நீங்க இல்லன்னு சொல்ல போறீங்களா இல்ல இருக்காருன்னு சொல்ல போறீங்களா? இல்லன்னு சொல்லுங்க. அப்ப வந்து நமக்கு என்ன வேர்ட் ஆர்டர் வரும் நமக்கு? அப்போ இவங்க வந்து எப்பவுமே நாட் அட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நாட்டுன்னா என்ன சொல்லலாம்? பூ சொல்லலாமா? பூஷு அப்படின்னு சொல்றோம்னா, ஆனா இங்க நம்ம சைன்னு கேக்குறோம். பூசை. தா பாப்பா பூசை. ஜியா பூசை ஜியா. தா பாப்பா பூசைனாலே முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து நம்ம பெகினரா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா ஜியாவையும் கூட சேர்த்துக்கிறோம் ஒரு சப்போர்ட்டுக்காக. தா பாப்பா பூசை ஜியா. ஓகே சரி. நெக்ஸ்ட் வந்து தா பாப்பா ஜைன் ஆர்னு. அதே தான். இப்ப மேல இருக்கிறது வந்து ஜியாமா அப்படின்னு கேட்டுட்டோம். நம்ம நம்மளே ஒரு பிளேஸை வச்சு கேட்டோம். இப்ப இந்த இடத்துல ஒரு பிளேஸ் வந்து எங்க இருக்காருன்றது கேட்கிறோம். தா பாப்பா ஜைன் ஆர்னு. ஹிஸ் ஃபாதர் அட் வேர். தா பாப்பா ஜை நாட் ஈவான். தா பாப்பா ஜை ஈவான். தா பாப்பா ஜை ஈவான். அதான் ஆன்சர். ஓகே. தா பாப்பா ஜை ஈவான். ஓகே. இப்போ நம்ம 10th லெசன் வந்து போறோம். அதுல ஏற்கனவே கொஞ்சம் முடிச்சிருக்கோம். இப்பயும் ஒரு வாட்டி படிச்சிருங்க குளோரியா. ஜை பங்கோங்ஷ். இது வந்து என்ன சொல்றாங்க? ஜை பங்கோங்ஷ். ஜை பங்கோங்ஷ். பங்கோங்ஷ். இது அப்படியே படிங்க இந்த ஃபுல் டயலாகையும். ஓகே. சோசுலி. சோசு. சோசுலி. ஓகே. சோசு ஷாங்யோ ஷம்மா. இப்போ உங்க வீடு டேபிள் மேல என்னென்னலாம் வச்சிருக்கீங்க? சோசு ஷாங்யோ ஷம்மா. ஓகே. சோசு ஷங்யோ பெய்ஸ். ஓகே. அப்ப வந்து நீங்க என்ன வேர்ட் ஆர்டர் எடுத்துட்டு வரீங்க குளோரியா? சோசுன்றது ஒரு நவுனு. ஓகே. அப்ப நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னா சோசு ஷங்யோ யோவை எடுத்துக்கிட்டீங்க. ஓகே. ஷங்யோ பெய்ஸ்.
அப்போ உங்களோட வேர்ட் ஆர்டர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சோஸ்ன்றது ஒரு நவுனு, ஷங்குன்றது டைரக்ஷனல், ஓகே டிஐஆர், யோ அப்படின்றது நமக்கு வேர்ப் இந்த இடத்துல, பேஸ்ன்றது அகைன் நவுன். அப்போ ஒரு நவுனு இப்போ நம்ம இந்த மாதிரி இதுல வந்துட்டு டேபிள் அபவ் அபவ் தேர் இஸ் அ கப் அப்படின்னு தான் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஆனா ஆனா தேர் இஸ் அ கப் அபவ் த டேபிள் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர டேபிள் அபவ்னு எடுத்துட்டு வர மாட்டோம். ஆனா இவங்களுடைய வேர்ட் ஆர்டர் எப்படின்னா நம்ம என்ன இதுவோ நவுன் வந்து இம்பார்ட்டண்டா வந்து அவங்க வந்து நவுனை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொனவுன் வந்து எதுவுமே இல்லை. ப்ரொனவுன்னா என்ன? ப்ரொனவுன்னா நம்மளுக்கு ஓ, மீ, தா இதெல்லாம் நம்மளுடைய சிங்குலர் ப்ரொனவுன்ஸ். ப்ளூரல் ப்ரொனவுன்ஸ் வந்து ஓமன், நீமன், தாமன், தாமன் அதெல்லாம் நம்மளுடைய இது ப்ளூரல் ப்ரொனவுன்ஸ். அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு இடத்துல ப்ரொனவுன் வந்து இல்லை அப்படின்னா நம்ம வந்து டைரக்டாவே வந்துட்டு எப்படி நம்ம இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து தேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணும். தேர் இஸ் அ கப் ஆன் த டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த இடத்துல வந்து இந்த தேர்ன்றதுக்கு வந்து இங்க வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா தேர்ன்றது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டைரக்ஷனல் வேர்டு தான். என்ஏஆர் நார்ன்னு சொல்லுவோம் இல்லையா, தேர், நார் வித் இது ஃபோர்த் டோன் நார். நார் அப்படின்னா தான் அது பேர்ன்னு அர்த்தம், விச் இஸ் தேர்ட் டோன் நார். இந்த இடத்துல நம்ம பேர்ன்றதுக்கு இந்த இடத்துல நம்ம அது பொசிஷனல் வேர்டு, டைரக்ஷனல் வேர்டு. அது உன்னோட பூனைக்குட்டி எங்க இருக்கு அப்படின்னா ஷவ் ஜைனார், பூனைக்குட்டி த கிட்டன் இஸ் தேர் அப்படின்னு தான் நம்ம சொல்றதுக்கு தான் யூசேஜ் வந்து இந்த இதுல இருக்கே தவிர இப்போ நம்ம இங்கிலீஷ் மாதிரி நாரியோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது பதில் அவங்க என்ன சொல்றாங்க டைரக்டாவே சோசு ஷங்யோ பேஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, இவங்க என்ன சொல்றாங்க ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றாங்க. ஒரு 2 பொருள் இருந்துக்கு அப்படின்னா நீங்க எப்படி சொல்வீங்க? சோசு ஷங்யோ யோ அப்படின்றதுதான் தேர். யோன்றதை இந்த இடத்துல இவங்க எப்படி கன்வெர்ட் பண்றாங்கன்னா இங்கிலீஷ்ல தேர் இஸ், ஆனா ஒரிஜினலா பாத்தீங்கன்னா ஹாசன்னு சொல்றாங்க. இவங்க ஹாச வித் மெஷர் வேர்டு, எம்இனாலே மெஷர் வேர்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எம்இஏனே வச்சிடலாம். இல்லை இதுலலாம் டிக்ஷனரியிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சில புக்ஸ்லலாம் எம்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பண்ணுக்கு பக்கத்தில் வந்து எம்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த எம்னாலே மெஷர் வேர்டு. ஓகே, ஸோ யோ ஈக. சரி, இப்போ பைசு ஜைனார், இப்போ நீங்கள் அதை வச்ச கப்பையே தான் நான் திருப்பி கேட்குறேன். அதுக்கு பதில் நான் என்ன கேட்குறேன்னா ஹொங்சர் த பைசு, ஹொங்சர்னா ரெட் கப் எங்கே இருக்குன்னு கேட்குறேன். நம்ம ஒரு கப்பை தேடிட்டு இருக்கோம், அந்த கப்பு. ஓகே, இப்போ வந்து ஹொங்சானா அந்த ரெட் கப் எங்க இருக்குன்னு கேக்குறேன். ஹொங்சா பெய்ஸ் சைனார். ஹொங்சா பெய்ஸ் சைனார். ஹொங்சா பெய்ஸ் இங்கிலீஷ்ல என்ன யோசிக்கிறீங்க? ஆன் தி டேபிள். ஹொங்சா பெய்ஸ் சோசு ஷாங். சோசு ஷாங். ஹொங்சா பெய்ஸ் சோசு ஷாங். இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன சொல்வீங்க? நான் ஒரு மேல ஒரு வேர்டு சொல்லுங்க, என்ன வேர்டு அது? ஹொங்சா பெய்ஸ் ஓ பங்பியன் எனக்கு பக்கத்துல இருக்கு. ஹொங்சா பெய்ஸ் நீங்க சொன்ன மாதிரி பெய்ஸ் சோசு ஷங் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஹொங்சா பெய்ஸ் ஓ என்ன சொல்றது ஓ பங்பியன். ஹொங்சா பெய்ஸ் ஓ பங்பியன் அப்படின்னா அப்படியே வேர்டுக்கு பக்கத்துல வேர்டு போட்டா போதும். இந்த இடத்துல வெர்பே இல்லை பாருங்க. ஹொங்சா பெய்ஸ் ரெட் கப் பிசைட் மீ, பங்பியன்னா பிசைடு, மீ வந்து ஓ பங்பியன். ஸோ நீங்க வேர்டை வந்து சைனீஸ்ல எப்பவுமே வேர்டு ஃப்ரேஸா கத்துக்கணும். ஓ பங்பியன், சோசு ஷங், அந்த மாதிரி. ஓகே, சரி, இப்போ நெக்ஸ்ட் டயலாக் போறோம். இந்த ஜிம் சென்மியன் நாகரன் ஜியாவ் ஷம்ம மின்ஸ். அப்போ இவ தான் வந்து முன்னாடி இருக்கா. சியன் அப்படின்னாலே வந்து ஃப்ரண்ட்னு அர்த்தம். ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த அவங்க வந்து யாருன்னு கேட்குறோம். சியன் ஃப்ரண்ட். ஓகே, ஃப்ரண்ட் நாக
ரென் அந்த ஃபீமேல் இல்லைன்னா அந்த பர்சன் ஜியாவ் ஷம்ம மீன்ஸ் கால் வாட் நேம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே இவங்க என்ன சொல்றாங்க, நல்லா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபீமேல் ரேடிக்கல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க நம்ம வந்து இந்த லேடியை பத்தி தான் பேசுறோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம், தாஜியாவ் ஷீ கால் வாங்ஃபாங். வாங்ஃபாங்ன்றது அவளுடைய பேரு. ஜை அட் ஹாஸ்பிட்டல் ஒர்க். ஸோ தாஜியாவ் வாங்ஃபாங் ஜை இ யுவான் கொங்ஸுவோ. ஓகே. அப்போ வந்து உடனே அந்த இன்னொரு பர்சனுக்கு கேள்வி கேட்கிற பர்சனுக்கு ஹோமியன், இப்போ வந்து சியான்மியன்னு சொன்னாங்க இல்லையா, இதுவும் டைரக்ஷன். நம்மளுக்கு ஏற்கனவே இப்போ வந்து ஷங்மியன் தெரியும், அதுக்கு ஆப்போசிட் வந்து ஷியாமியன் தெரியும். இப்போ அதே மாதிரி சியன்மியன் அப்படின்ற ஒரு வேர்டு, சியன்மியன்னா என்ன அர்த்தம், ஃப்ரண்ட். அதுக்கு ஆப்போசிட் வந்து ஹோமியன். ஹோமியன்னா வந்து பேக் சைடு இல்லைன்னா பிஹைண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. அப்போ ஹோமியன் அப்ப பின்னாடி இருக்கிற பர்சன் யாரு, ஹோமியன் ஆக ரென்னா. அப்ப இந்த இடத்துல நம்ம ஏன் வந்து ந ஏன் யூஸ் பண்றோம், ஏன்னா அதே மாதிரி இப்ப இந்த ந அப்படின்றது வந்து இந்த எக்ஸாக்ட்லி, வெரி குட் குளோரியா. ஓகே. ஹோமியன் ஆக ரென்னா அந்த இடத்துல நம்ம பேரை எதிர்பார்க்கிறோம். அதுக்கு திருப்பியும் ஜியாவ் ஷம்ம மின்ஸ்னு போடுறதுக்கு பதில் நம்ம என்ன சொல்றோம், ஹோமியன் ஆக ரென்னா தாஜாவ் ஷம்ம மின்ஸ் அப்படின்னும் இந்த பைபிளையும் கேட்டு வைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதையும் சொல்லிடுறாங்க. ஓகே. தாஜாவ் ஷம்ம மின்ஸ் அப்படின்ட்டு. தாஜாவ் ஷியபிங் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஷியல சொல்றோம் இல்லையா, அதே இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அதுலயும் வந்து நன்றின்னு பேரையும் வச்சுக்குவாங்க போல இருக்கு. அதாவது he will be like quite the kind of person who is always நன்றி கடன் பட்டவன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. ஷியபிங். ஓகே. இது நம்ம வந்து பங்கியோக் யூஸ் பண்ற அதே இதுதான். இது பங்கியோக் யூஸ் பண்ற அதே ரேடிக்கல் தான். இது வந்து ஷியக்கு யூஸ் பண்ற அதே ரேடிக்கல் தான். அதனாலதான் இதை வந்து ஷியபிங் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகே. ஜை ஷங்தியன் கொங்ஸுவோ. ஷங்தியன் அப்படின்னா என்ன குளோரியா? எஸ், அவ்வளவுதான். வெரி குட். ஸோ தாஜியாவ் ஷியபிங் ஜை ஷங்தியன் கொங்ஸுவோ. இப்ப நான் உங்களை கேட்கிறேன். ஓகே. நீ ஜியாவ் ஷம்ம மீன்ஸ் நீ ஜை கொங்ஸுவோ, நீ ஜைனார் கொங்ஸுவோ. குளோரியா என்ன சொல்வீங்க? நீ ஜியாவ் ஷம்ம மீன்ஸ் நீ ஜைனார் கொங்ஸுவோ. ஓஜியா குளோரியா. ஓஜியா குளோரியா. ஓகே. எங்க வேலை பாக்குறீங்க? ஜை. வெரி குட். ஜை. ஜை உங்களுக்கு பிடிச்ச ஆபீஸ் என்ன? ஆபீஸ் பேரு? இல்ல ஆபீஸ் பேரு வந்து ஓகே. இல்ல ஆபீஸ் ஓகே, ஆபீஸ் பேர் என்ன சொல்லுங்க? நீங்க ஏதாவது ஒரு இது வச்சிருப்பீங்க இல்லையா? ஆபீஸ் நேம் ஏதாவது உங்களுக்கு நேம் இருக்கான்னு கேக்குறேன். இது ஓகே. இந்த கம்பெனில போய் நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. அமேசான். ஓகே. அப்ப வந்து ஜை அமேசான் கொங்ஸுவோ. அவ்வளவுதான். அவங்க வந்து அமேசானை வந்து அமியாசான் அப்படின்னுவாங்க. ஓகே. அமியாசான் கொங்ஸுவோ. அவ்வளவுதான். ஓகே. சரி. இப்ப இதனுடைய ஆடியோ கேட்கலாம். இப்ப நம்ம இந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா போறோம்னா இல்லாட்டி ஃபாஸ்டா போறோம்னா? இல்ல கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு இல்லையா? சரி. அதே மாதிரி நான் சொல்றது வந்து புரியுற மாதிரி இருக்கா இல்ல எப்படி இருக்கு உங்களுக்கு? புரியுதா? சரி குளோரியா, உங்களுடைய இது பிளான் வந்து எப்போ எக்ஸாம் எழுதலாம், என்ன பண்ணலாம்னு ஏதாவது முடிவு பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன மந்த்ல இப்போ வரும் மேம்? மார்ச்ல வரும். இல்ல மேல தாண்டமா அவங்க இது ஓபன் பண்றாங்க. அது கூட நம்ம சிங்கப்பூர் மலேசியா போய் எழுதுற மாதிரி இருக்கு. ஓகே.
இங்க வந்து டெல்லி, பாம்பே வந்து இட் has been completely dominated by the இப்போ நீங்க டெல்லி போனாலும் எய்தர் ஃப்ளைட் ஆர் ட்ரெயின் தான் எடுப்போம் நம்ம. இட் ஓகே. இஸ் ஆல்சோ a ஒன் டே ட்ராவல். ஏன்னா அது அந்த எண்ட்ல இருக்கா. ம், ம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ 2.5 to 3 ஹவர்ஸ் ஃப்ளைட் இது. ஓகே. ஆனா இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி போய் எழுதியிருக்கிறதுனால தே லைக் ஐ மீன் தே ஆர் யூஸ் டு திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓ. அதுக்காக இது என்னுடைய இது ரெக்கமெண்டேஷன். நான் வேணா ம், உங்களுக்கு ம். அந்த அந்த இந்தியால இருக்கக்கூடிய இதுவையும் வந்து லிங்க் வந்து எடுத்து இது வரைக்கும் ஒரு எல்லாரும் அவங்களே இது பண்ணி பார்த்துருக்காங்க. பட் ம். அந்த அளவுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவங்களதும் ஓகே. வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்துட்டு மார்ச் ஏப்ரல்ல தே ஆர் ஓப்பனிங் அப். ஓகே. ஸோ உங்க இது பாருங்க, நீங்க செக் பண்ணுங்க. ம். அதுக்கப்புறம் தென் வி வில் கம் டு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனா ஓகே. என்னுடைய சஜஷன் வந்து வாட் ஐ வில் சே இஸ் நீங்க HSK 2வே போயிட்டு டைரக்டா முடிச்சிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ம். ரெண்டுத்துக்குமே எப்படி சொல்றது ஒரே மாதிரிதான பேட்டர்ன் தான். இதை விட இன்னும் கொஞ்சம் அது இதுவா இருக்கும், அவ்வளவுதான். ம். இப்ப அப்ப 1 கிளியர் பண்ணிட்டு தான் 2 அப்படிலாம் அட்டெம்ப்ட். இல்ல, அந்த மாதிரி இல்ல. அது எந்த லாங்குவேஜ் எக்ஸாம்ஸ்க்குமே அது அப்படி கிடையாது. ஓ. ஸோ இதுல என்னன்னா பெஸ்டா வந்து இப்போ HSK 2 வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஐரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ம். HSK 2 போய் எழுதலான்னு பார்த்தாங்க. அவங்க வீட்ல குட்டி குழந்தை இருக்கிறதுனால எழுத முடியல. அதுவும் இல்லாம ஓ. இவங்க வந்து அங்கேருந்து ஹால் டிக்கெட்லாம் வந்துருச்சு. பட் இவங்க அந்த ஃப்ளைட்டை புக் பண்ணுறதுல கொஞ்சம் இதுவாக இருந்துட்டாங்க, விட்டுட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல. ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல இந்த சென்ஸ்னா எல்லாமே ஒரு 25,000 போகிறதுக்கு மட்டுமே, வரத்துக்கு ஓ. 25,000 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆச்சுன்னா ஸ்ரீ சரியா ஓகே ம். சியன்மியன் நாகரன். ஓகே இதுல வந்து இப்போ நம்ம HSK 1ல ஆடியோ இது எத்தனாவது லெசன்? 10th ஓகே. ஓகே கேக்குதான்னு பாருங்க. 课文2 Text 2前面那个人叫什么名字？他叫王芳，在医院工作。后面那个人呢？他叫什么名字？他叫谢鹏，在商店工作。New words 前面，后面。Proper nouns 王芳，谢鹏。ஓகே இப்போ நீங்க ஒரு வாட்டி படிங்க, நம்ம இன்னொரு வாட்டி கேட்கலாம். ஓகே. 前面那个人 இது வந்து சியன்மியன் எப்படி சொல்லணும்? சியன்மியன். 前 ம் 前面那个人叫什么名字？ ம் 他叫王芳， ம் 在医院ம்工作。后面那个人呢？他叫什么名字？他叫 ம் 谢鹏， ம் 在长江 ம் 工作。 ஓகே இப்போ இன்னொரு வாட்டி கேட்கலாம். 课文2 Text 2前面那个人叫什么名字？他叫王芳，在医院工作。后面那个人呢？他叫什么名字？他叫谢鹏，在商店工作。New words 前面，后面。Proper nouns
王芳、谢鹏、 ஓகே, இப்போ நீங்க ஒரு வாட்டி படிங்க குளோரியா. 前面 ம் 那个人 ம் 叫 ம் 全的名字， ம் 他叫王芳，在医院工作。 ம் 后面那个人呢，他叫什么名字？ ம் 他叫 ம் 小平， ம் 在松田工作。 ம் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜை தூஷுகுவான். இப்போ என்ன சொல்றாங்க? ஜை தூஷுகுவான். 嗯 அப்போ அந்த தூஷுகுவான்னா லைப்ரரி. ஜை தூஷுகுவான். ஓகே. அப்போ சோரியோ ரென்மா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னா இந்த இந்த பிளேஸ்ல. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு பர்சன் உட்கார்ந்துருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பர்சன் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு பர்சன் வந்துட்டு இந்த இடத்துல இப்ப இந்த காலியா இருக்கிற அந்த இன்னொரு சேர்ல வந்துட்டு இங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்றாங்க? பி வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஓகே, பி இஸ் சிட்டிங் ஓவர் ஹியர். நம்ம வேற ஏதாவது கலர் எடுத்துக்கலாம். ஸோ பி வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. ஏ வந்து கேட்குறாங்க இந்த இடத்துல யாராவது இருக்காங்களான்ட்டு. அப்போ சொரியோ ரென்மா மெய்யோ. அப்போ என்ன சொல்றாங்க? மெய்யோனா நாட் ஹேவ். நாட் ஹேவ். ஓனிங் ஜோ ஷர்மா நான் இங்கே உட்காரலாமா? அப்போ இந்த இடத்துல நிங்குன்றது கேன் தான். பட் நம்ம கேட்குறோம் இந்த இடத்துல நான் அவைலபிலிட்டி வந்து இருக்கா அப்படின்ட்டு. 嗯 அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா சிங்ஸோ இல்ல யாரும் இல்ல அப்படின்றதுனால ஸ்ட்ரைட்டாவே என்ன சொல்றாங்க? சிங்ஸோ 清楚。 ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சிங்ஸோ. சிங்ஸோ அப்படின்னா வந்துட்டு ப்ளீஸ் சிட் டவுன் இல்லைன்னா ப்ளீஸ் செட் அப்படின்னு சொல்லலாம். சாரியோ ரென்மா மேயோ மார்னிங் ஜோச்சாமா நான் இங்கே உட்காரலாமா? அப்போ நெங்குன்றது இந்த இடத்துல we want to occupy the space by a physical presence. அந்த கேன் இது பிசிக்கல் பிரசன்ஸுக்கு வந்து we use நெங். இப்போ நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், நீ நெங் டு பெய்ஜிங்மா, நீ நெங் டு கேன் யூ கோ டு. இப்போ நம்ம வந்து மலேசியாவை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ உங்களோட பிசிக்கல் பிரசன்ஸ் வந்து அங்கே போக முடியுமா அப்படின்றத நான் கேட்குறேன். நீ நெங்சு மலேசியான்னு வாங்க. அவங்க மலேசியா சூமா கேன் யூ கோ டு மலேசியா? அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? ஓ நெங் சூ. ஓகே, நீ நெங்சு மலேசியா. அதே தான் மலேசியாமா. அப்போ ஒன்று நம்ம வந்து ஓனெங் சூ. அப்போ அந்த இடத்துல என்னால் போக முடியும். என்னோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த நெங்கு வந்து இட் இஸ் ஃபார் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது? சிங்ஸோ, அதாவது பொண்ணு பையன் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா ரெண்டு பேர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் who want to sit and read in a library. ஓகே, சரி. இப்போ இது வந்து எடுத்துக்கலாம். இப்போ சோரியோ ரென்மா 10:3 லிசன் பண்ணுங்க. 课文3， Text 3. 这儿有人吗？没有，我能坐这儿吗？请坐。 New words. 这儿没有，没能做。 ஓகே, இப்போ நீங்க படிங்க குளோரியா. 吹有人吗？ ம் 没有， ம் 不能
卓什么 ம் 清楚 ம் சிங்ஸோ ஓகே இது கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஓகே இப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா த ஸ்டார்டிங் சென்டென்ஸ் ஓகே யோல வந்து என்ன சொல்றாங்கன்னா the yo sentence indicating the existence அப்படின்றாங்க ஓகே so the verb yo indicating a existence இருக்கோம் இல்ல அதாவது so you have a book அப்படின்னும் போது indicating existence you have a book இருந்ததுனால தான் நம்ம இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைன்னா மெய்யோன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இங்க வந்து சீஸ் ஓகே சீஸ் இஸ் த சீஸ் ஷியாமியன் யோ ஈச்சு ஷியாவுகோ சீஸ் ஷியாமியன் யோ ஈச்சு ஷியாவுகோ ஸோ என்ன மீனிங் வருது குளோரியா சீஸ் ஷியாமியன் யோ ஈச்சு ஷியாகோ சேருக்கு கீழே ஒரு பப்பி இஸ் தேர் அப்போ இந்த ஈனா ஒண்ணு கரெக்ட் சு அப்படின்றது வந்து இந்த சு இஸ் அ மெஷர் வேர்டு எம் வேர்டு ஃபார் அனிமல்ஸ் ஓகே அப்போ நம்ம வந்து இதே வந்து we also say it for kitten also ஈச்சு ஷாமியன் யோ ஈச்சு ஷாமவ் ஷாமவ் இஸ் the kitten ஓகே அதே மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க ஷ்வேஷியாவ் ஸ்கூல் ஷ்வேஷியாவ் லீ இன்சைட் த ஸ்கூல் யோ ஹேஸ் எ பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இண்டிகேட்டிங் த எக்ஸிஸ்டன்ஸ் என்ன இருக்கு யோ ஈக அப்போ இந்த ஈகன்றது வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றது சங்தி எனக்கு மெஷர் வேர்டான்னு சொல்ல முடியாது நம்பர் வர இடத்துல எல்லாம் இந்த க வந்து வரும் இந்த இடத்துல ஈச்சு அப்படின்றது வந்து அந்த கக்கு பதில் வந்து இந்த இடத்துல அனிமல்ஸ்ன்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா சு போட்டுக்கிறோம் இந்த இடத்துல சங்தியனுக்கு வந்துட்டு ஓகே 1 ஷாப் 2 ஷாப் 3 ஷாப் அப்படின்றது சொல்ற ஒரு பழக்கம் இருக்கிறதுனால we are going with just taking the simple measure word ஆக்சுவலா பார்த்தா சங்தியனுக்கு வந்து ஜியானு சொல்லுவாங்க இது நீங்க எங்க படிப்பீங்கன்னா HSK 4ல படிப்பீங்க இப்போதைக்கு ஜியான்றது இப்போ என்ன பிசினஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் அ ஃபேமிலி அதனால நம்ம சிஸ்டர் கன்சர்ன் பிரெயின் சைல்டு ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுலயும் நம்ம அந்த ஒரு ஃபேமிலி உடைய கனெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வருவோம் ஸோ அதனால ஜியா அப்படின்னு இவங்களுக்கும் சொல்ற பழக்கம் இருக்கு ஈஜியா சங்தியன் அப்படின்னு சொல்லன்றது வந்து மெயினா பாத்தீங்கன்னா கான்டெக்சுவலா எங்க பேசுவாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் மீட்டிங்ல வந்து தே கோ ஆன் வித் ஜியா இது வந்து நம்மளோட தெருக்கோடியில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கடன் வச்சுக்கோங்களேன் அப்போ தே ஆர் கோயிங் வித் க ஓகே ஈக சங்தியன் அதே மாதிரி சோசு ஷங் டேபிளுக்கு மேல என்ன இருக்கு there is existence of what ஈக தியன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு தியன்னா இந்த தியன் அப்படின்னாலே இந்த ரேடிக்கல் வந்துருச்சுனாலே சம்திங் எலக்ட்ரானிக் ஸ்கிரீன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க எலக்ட்ரானிக் ஸ்கிரீன் ஹனா அண்டு இந்த இடத்துல ஹனா என்ன அர்த்தம் அண்டு இந்த ஹ வந்து இட் இஸ் ஆல்வேஸ் த செகண்ட் டோன் ஹ நம்மளுக்கு இன்னொரு ஹ வேற இருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டோன் ஹ விச் இஸ் டு ட்ரிங்க் இந்த ஹ வந்து அண்டு ஓகே ஹ ஈ பன் ஷூ ஒரு ஷூ அப்போ இந்த இடத்துல ஈ பண்ணுன்றது என்னுடைய மெஷர் வேர்டு இப்போ மெஷர் வேர்டு பாத்தீங்கன்னா ஈச்சு அப்படின்றது ஒரு மெஷர் வேர்டு ஈக அப்படின்றது க இஸ் அ மெஷர் வேர்டு அதே மாதிரி ஈ பன்ல பன் இஸ் அ மெஷர் வேர்டு
டேபிளுக்கு மேல ஒரு புக் இருக்குன்றது இங்கிலீஷ்ல சொல்லிடுவோம். எந்த லாங்குவேஜ்னாலும், ஜெர்மனா இருந்தாலும் சரி, பிரெஞ்சா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு புக் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஈபன் ஷூ. அந்த ஷூ நாங்க எப்படி எடுத்துட்டு வந்தோம்? மரத்தை வெட்டி அந்த அந்த பல்ப்பை வந்து நாங்க இதுவாக்கி உருக்கி இது பண்ணி பேப்பரா ஆக்கி கொண்டு வந்திருக்கோன்றத சொல்ல வராங்க அந்த இடத்துல. அந்த பண்ணுன்றது இட் கேரிஸ் தட் மச் மீனிங் இட் ஹோல்ஸ். அதனால தான் இந்த ரேடிக்கல் போட்டு இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கிற ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இடியோகிராம்ஸ்ல நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. இட் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் அ டயக்ராம், இட் இஸ் அ டிராயிங். அதை இப்போ நம்ம அப்டிராக்டா படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, சரி. இப்போ இந்த 3 லைனும் படிங்க குளோரியா. சீஸ் ஷாமியன். சீஸ் ஷாமியன். ஓ இஸ் ஜியாவ். ஸ்பெஷல் யோ இக சங்கியா. சௌஷி ஷங். சோசு ஷங். சோஷு ஷங். ஓ இக தியானவ். ஹ இ ஹான்சு. ஹான்சு. ஓகே. In the negative form of a yo sentence, Mayo is used with the numeral classifier before a object. Cheese ஷாமியன் மேயோ ஷவ் ஷவ் இது வந்து என்னது ஷவ்மவ் ஷவ் கோ. இது ஷவ் கோ. அப்போ சீஸ் ஷாமியன் அப்படின்னும் போது சேருக்கு கீழே அந்த பப்பி இல்லை. அப்போ நம்ம எந்த இடத்துல இந்த யோவை வந்து, அதாவது இந்த பூ வந்து இல்லைன்னு சொல்றோம் அப்படின்னா, மெய்யோ அப்படின்றது இந்த யோக்கு முன்னாடி இந்த மெய்யை தூக்கி போட்டுடும். அப்ப அது நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆயிடும். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த மெய்யை தூக்கி யோக்கு முன்னாடி போட்டிருக்கும். அந்த யோ வந்து எப்படி போடுறோம்? ஒரு டீயே வந்து நல்லா லென்த்தா அப்படி போட்டு அதுக்கு அடுத்து ஒரு நிலாவை தூக்கி பாதியில அப்படியே சொருகி விட்டுறோம். ஸோ இதுதான் வந்து யோ. அப்போ சீஸ் ஷாமியன் மெய்யோ ஷாகோ ஸ்வேஷியாவ்லி மெய்யோ ஷங்தியன். ஸ்கூலுக்குள்ள கடையே இல்லப்பா அப்படின்னு சொல்றோம். சோசு ஷங்க டேபிளுக்கு மேல மெய்யோ தியன்னாவ் ஹஷு. அப்போ அதுல நம்ம மல்டிபிள் அப்படியே சொல்லிட்டே போலாம். ஹன்னு போட்டு கடை, இது ஸ்கூலுக்குள்ள கடையும் இல்லை, இது ஹோட்டலும் இல்லை அப்படின்னா ஹ போட்டு பன்குவான். ரெஸ்டாரண்டே இல்லை. அந்த மாதிரி நம்ம ஹ போட்டு வந்து அண்டு போட்டு இந்த மாதிரி நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இது வந்து நீங்களே படிங்க பார்க்கலாம். இப்போ நான் சொன்னதை வச்சு மெமரைஸ் பண்ணி படிங்க பார்க்கலாம். வேணும்னா நான் உங்களுக்கு இங்கிலீஷ் எழுதுறேன் இப்போ. அப்போ இந்த இடத்துல வந்து சேர், பிலோ, சைடு, மியன்னாலே சைடு, நாட் ஹாவ் பப்பி. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். is ஷியா மெய்யோ கோ. ஷியாகோ. சரி, ஏதோ ஒரு கோ வச்சுக்கலாம். ஓகே. அதே மாதிரி ஸ்கூல் இன்சைடு நாட் ஹேவ்னு வச்சுக்கோங்க. நாட் ஹேவ் ஷங்தியன் ஷாப். ஸ்கூல் இன்சைட் நாட் ஹேவ் ஷாப். சொல்லுங்க குளோரியா. ஸ்வேஷியா ஷேஷியா ஜை
ஸ்வேஷியாவ் இன்சைடுக்கு என்ன சொல்லுவோம்? inside, இன்சைடுக்கு என்ன சொல்லுவோம்? ஸ்வேஷியாவ் லீ லீ LI okay. அப்போ ஆமா லீ. இப்போ இது நம்ம வந்து மேல வந்து பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து இது ஷங்மியன் வைபியன் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதோட சேர்த்து லீமியன். லீமியன்னா இன்சைடு, அதுக்கு ஆப்போசிட் வந்து வைபியன். இது மட்டும் பியன்னுட்டு சொல்லுவோம். இது பைமியன்னு சொல்ல மாட்டாங்க, இது மட்டும் பைபியன்னு சொல்லுவாங்க. இது அவுட் சைடு. லீமியன் பைபியன். இல்லைன்னா நீங்க வேணும்னா லீபியன் கூட மாத்திக்கலாம். Okay. லீபியன் பைமியன். மோஸ்டா இதை வந்து மியன் பியன்னு சொல்லாம லீன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே. அப்போ ஷங்மியன் ஷியாமியன் ஷென்மியன் ஹோமியன் லீமியன் வைபியன். அப்போ ஸ்வேஷியாவ் லீமியன், அப்புறம் என்ன சொல்றாங்க? ஸ்வேஷியாவ் லீமியன், Shwesha Limian. என்ன இருக்கு? ஷாப் இருக்கு இல்லையா? ஸோ இல்ல ஷாப் இல்லைன்னு சொல்ல போறோம். அப்ப ஷாப் இல்லைன்றது நம்ம வந்து தமிழ் மாதிரி ஷாப்பை முதல்ல போட்டு இல்லைன்றத பின்னாடி சொல்ல போறோமா, இல்ல இல்ல ஷாப்புன்னு சொல்ல போறோமா? இல்ல ஷாப்னா அப்ப வந்து என்ன சொல்லுவோம்? மெய்யோ. அவ்வளவுதான், அவ்வளவுதான் குளோரியா. எங்க இப்ப ஃபுல்லா சொல்லுங்க. ஸ்கூல் இன்சைட் நோ நாட் ஹேவ் ஷாப். Shwesha Limian Mayo Shankyam. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டேபிள் அபவ் நாட் ஹேவ் கம்ப்யூட்டர் அண்ட் புக். முதல்ல டேபிள் அபவுக்கு என்ன சொல்லுவோம்? சோஸ். மேல சோஸ் ஷங்மியன். இல்ல நாட் ஹேவ்ன்றதுக்கு என்ன சொல்லுவோம்? மெய்யோ. மெய்யோ. மெய்யோ என்ன இல்ல கம்ப்யூட்டர். புக்குக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஷூ. அப்போ அது அப்படியே ஃபுல்லா ஒரு வாட்டி சொல்லுங்க. ஷங்மியன் மெய்யோ Diana her ship. Yes, that's good. Okay. இப்போ வந்து the conjunction her. Her வந்து என்னது? And. The conjunction her is used to connect two or more elements. அப்ப என்ன two or more elements? இப்போ இந்த இடத்துல her வருதுன்னா அப்ப இது வந்து இது வரைக்கும் இருக்கிறது first element, இதுல இருந்து இருக்கிறது this is second element. அப்போ ஓயோ ஈக சொங்கோ பங்கியோ. சரி, ஓகே. எனக்கு ஒரு சைனீஸ் ஃப்ரெண்டு சரி இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் யோ, எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றதுக்கு யோ சொல்றோம். ஓகே. அதோட சேர்த்து என்ன சொல்றோம்? ஹ அண்ட் ஈக மெய்கோ பங்கியோ. ஸோ எனக்கு சைனாலையும் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அமெரிக்காலையும் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. ஓயோ ஈக சொங்கோ பங்கியோ ஹ ஈக
மேகோ பங்கியோ. அப்போ லிஸ்டிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அந்த எலிமெண்ட்ஸ் இப்போ வந்து எனக்கு காஃபி, என்ன சொல்றது, எனக்கு காஃபியும் கேக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி தான் இது. ஓயோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல யோக்கு பதில் என்ன பண்ண போறோம்னா ஓ, இந்த இடத்துல வந்து சியாங் போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து ஆர்டரா வீட்ல கேட்குற மாதிரி கேட்க முடியாது இல்லையா. ஸோ அதனால ஓ சியாங் ஈபை கேஃபே, ஒரு கப்பு காஃபியும் கேஃபே ஹ. அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஹ அண்டுன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் எலிமெண்ட் ஆரம்பிக்க போறோம். ஈக்வை, ஈக்வைனா என்ன அர்த்தம்னா ஒன் பீஸ். இது வந்து பெய்னா வந்து மெஷர் வேர்ட் ஃபார் த கப்பு. ஏன்னா இது காஃபி வந்து நமக்கு நம்ம வந்து கப்ல குடிக்கிறோன்ற மாதிரி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி குவைன்றது வந்து ஒன் பீஸ். ஓகே, ஒன் பீஸ். ஈக்வை, ஈக்வை தங்காவ், தங்காவ். ஓகே, தங்காவ்னா கேக். So wo siang ipai cafe her equai tangao. I would like to have a cup of coffee and the second element is equai tangao. ஓகே, அதே மாதிரி என்ன சொல்றாங்க இந்த இடத்துல ஓ, ஓ ஜியாயோ என்னோட ஃபேமிலியில சான்கோரன், மை ஃபேமிலி ஹேஸ் 3 persons, பாப்பா மாமா. அந்த லாஸ்ட் பர்சனை வந்து சொல்றதுக்கு முன்னாடி எந்த லாங்குவேஜா இருந்தாலுமே முன்னாடி வந்து ஹர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதே தான் நம்ம வந்து பிரெஞ்சுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இதுல இதுல பிரெஞ்சுல வந்து என்ன சொல்லுவோம்னா ஜ, ஜ அப்படியே அப்படியே எடுக்கிறேன். ஓகே, ஓகே, ஜன்னு எடுத்தா வந்து பிரெஞ்சு வந்து மட்டமாயிடும். ஓகே, அதான் இதனோட சென்டென்ஸ் ஆர்டர் வந்து வேற. விஆர்னு ஆரம்பிக்கணும். நூசோம், அதே தான் லாஜிக் வந்து அதுதான். நூசோம் இது வந்து த்ரூவா பர்சோன். ஸோ தேர் ஆர் 3 persons. அதுல வந்து அங்க வந்து பெர் மேர். இந்த இடத்துல நம்ம ஹ போடுறோம் இல்லைங்களா, அங்க வந்து ஏன்னு போடுவாங்க. ஈடி ஏ மூவா. ஸோ வி ஆர் 3 persons, ஃபாதர், மாம் அண்ட் மீ. இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், அதே தான் சொல்றோம். இதையே நம்ம வந்து மாத்தணும்னா ஓஜியா. ஆனா என்னன்னா இவங்களுக்கு மெஷர் வேர்டுன்ற கான்செப்ட் கிடையாது. இந்த இடத்துல மெஷர் வேர்டுன்றது எந்த யூரோப்பியன் லாங்குவேஜஸ்க்குமே கிடையாது. ஆனா நீங்க ஏஷியன் லாங்குவேஜஸ்னு இந்த சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாப்பனீஸுக்கு மெஷர் வேர்டு இருக்கு, கொரியனுக்கு மெஷர் வேர்டு இருக்கு. எல்லாமே இவங்க எல்லாருமே யாரு மதர் லாங்குவேஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா மாண்ட்ரன், சைனீஸ். அதனால இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மெஷர் வேர்டுன்ற அந்த கான்செப்ட், ஏன்னா இது மதர் லாங்குவேஜ் இதுவா இருக்கிறதுனால ஃபாலோ பண்றது அதே மாதிரி மெஷர் வேர்டு அங்கேயும். ஓகே, இப்போ சோசு ஷங்யோ டேபிளுக்கு மேல ஈக தியன்னாவும். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு அடுத்து தெரியும் ஹ ஈபை ஷூ. ஓகே, சோ உங்க மெமரி வச்சு அப்படியே படிக்க முடியுதான்னு பாருங்க. ஓயோ ஐ ஹாவ் ஒன் சைனீஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஒன். இந்த ஒன்னு மட்டும் ஆல்வேஸ் யூ ஹாவ் டு டேக் ஈக தான், எப்பயும் ஈக தான். ஓகே, இது மெய்கோ, இது அமெரிக்கா, அமெரிக்கன் ஃப்ரெண்ட். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஓயோ ஈக சோங்சோ ஓயோ ஈக சொங்கோ பங்கியோ சொங்கோ பங்கியோ ஹ ஈக மெய்கோரன் பங்கியோ. அதே மாதிரி டேபிளுக்கு மேல ஒரு கம்ப்யூட்டரும் ஒரு இதுவும் இருக்கு. இன்னொரு சொல்லுங்க. டேபிளுக்கு மேலன்றதை எப்படி கொண்டு வருவீங்க? சோசு சங்மியன் தேர் இஸ் அப்படின்றத எப்படி எடுத்துட்டு வருவீங்க? யோ ஈக, யோ ஈக
有一个 ம் piano ம் 和树 ம் சரி now her shoe வெரி குட் ஓகே இப்போ இவங்க என்ன சொல்றாங்க மோடல் வெர்பு நெங் அப்படின்றாங்க நம்ம இன்னொரு கலர் எடுத்துக்கலாம் மோடல் வெர்பு நெங் அப்போ இந்த நெங் வந்து எப்போ நம்ம யூஸ் பண்றோம்னா the நெங் இஸ் யூஸ்டு the neng is usually used before a verb to form the predicate indicating an ability or possibility ஏய் உன்னால போக முடியுமா பெய்ஜிங் போக முடியுமா போக முடியும் அப்படின்னா அது பாசிபிலிட்டி ஏன்னா இங்க மழை பெஞ்சிட்டு இருக்க போக முடியுமானா போக முடியும் ஸோ இட் இஸ் பாசிபிலிட்டி எபிலிட்டி அப்படின்றது அங்க பெய்ஜிங்கே நம்ம கேட்கலாம் எங்க பெய்ஜிங்ல சைனீஸ் மட்டும் தான் பேசுவாங்க உன்னால போய் அங்க போய் இருக்க முடியுமானா இட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் எபிலிட்டி ஸோ இந்த ரெண்டு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் இருந்தா கூட ஐ ஹாவ் டு யூஸ் நெங் ஒன்லி ஓகே இங்க என்ன சொல்றாங்கன்னா மிங் தியன் நாளைக்கு மிங் தியன் ஷியாவு மத்தியானம் ஓ நெங் சு ஷங்தியன் நாளைக்கு மத்தியானம் நான் வந்து கடைக்கு போலான்னு இருக்கேன் அப்போ இந்த இடத்துல we are having the possibility of going to shop இந்த இடத்துல நமக்கு எபிலிட்டி எடுக்க முடியும் என்ன கடைக்கு போறதுக்கு என்ன எபிலிட்டி வேணும் இல்லையா நமக்கு ஒரு பாசிபிலிட்டி தான் சொல்றோம் ஏதோ ஒரு பாசிபிலிட்டி பத்தி தான் நம்ம சொல்றோம் ஓகே ஸோ மிங்டியன் ஷியாவு ஓனெங் சு ஷங்தியன் அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்றோம் நீ நெங் ஜை சர் நீ நெங் ஜை சர் ஷிய நீ அதாவது உனக்கு இந்த எபிலிட்டி இருக்கான்னு கேக்குறோம் அந்த எபிலிட்டி இருக்கா நீனெங் ஜைச்சர் ஷியா ஷியனா டு ரைட் நீத மின்ஸுமா நீனெங் ஜைச்சர் ஷிய so you have the ability here to write your neither மின்ஸுமா ஓகே க்ளோரியா இப்போ நீங்க இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாருங்க நீ நெங்ஸாய் ஓகே நீ நெங்ஸாய் இது வந்து அப்படியே வந்து ஃப்ரேஸா வச்சுக்கோங்க ஓகே நீ நெங்ஸாய் அப்படின்னா யூ எபிலிட்டி யூ ஏபிள் ஓகே யூ ஏபிள் அட் ஜை ஜைன்றதை இந்த இடத்துல போட்டோம்ல சேர்ன்னு போட வந்துட்டேன் நான் ஜைன்னு போட்டேன் ஓகே சை சேர் அப்படின்றது நீ நெங்கன்றது ஒரு ஃப்ரேஸ் ஜை சேர்ன்றது அட் ஹியர் ஜைச்சர் ஷியன் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஷியர்னா அட் ஹியர் ரைட் அட் ஹியர் ரைட் அதுக்கு அடுத்த ஃப்ரேஸ் வந்து நீத மின்ஸுமா அப்படின்றது வந்து உங்களுடைய பேர் மின்ஸ் அப்போ யுவர் நேம் ஸோ யூ ஏபிள் அட் ஹியர் ரைட் யுவர் நேம் ஸோ யூ கேன் ஏபிள் டு ரைட் யுவர் நேம் ஹியர் அப்படின்னு கேட்குறாங்க நீனெங் ஜை சர்ஷியா நீத மின்ஸுமா நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த இடத்துல உங்களால உங்களுடைய நேம் எழுத முடியுமான்னு கேட்குறேன் நான் வந்து சைனீஸ்ல எழுத முடியுமான்னு கேட்கல ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ இந்த இடத்துல உங்களோட நேம் எழுத முடியுமான்னு கேட்குறேன் நீனெங் ஜை சர்ஷியா நீத மின்ஸுமா ஓனெங் சைஷர் ஷிய ஓத மின்ஸ் அவ்வளவுதான் ஓகே வெரி குட் அதே மாதிரி இப்போ ஓனெங்ஸ் ஓ நான் இந்த இடத்துல உட்காரலாமான்னு கேட்குறேன் இப்போ நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஒரு இதுக்கெல்லாம் போயிட்டோம்னா நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டோம்னா வெயிட்டிங்ல நிற்பான் இல்லையா அந்த சாட்டர்டே சண்டேஸ்ல மோஸ்ட்லி அப்போ வந்து நம்ம கேட்போம் இந்த இடத்துல நான் உட்காரலாமான்னு கேட்போம் ஓனெங்ஸோ அந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க ஓனெங்ஸோ ஜை சர்மா ஸோ கேன் யூ ஓகே கேன் ஐ சிட் ஹியர் இப்போ நான் உங்க எடுத்து கேட்குறேன் ஓனெங்ஸோ ஜை சர்மா ஸோ கேன் ஐ சிட் ஹியர் அதுக்கு என்ன ஆன்சர் சொல்வீங்க க்ளோரியா இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன் இல்லையா ஓனெங் ஜோஸ் ஐச்சர்னு கேக்குறேன் அப்ப கோவை தூக்கிட்டு நீங்க நீ போட்டு போறீங்க நீங்க உட்காரலாம்னு சொல்லணும் அப்போ நீனெங் ஜோஸ் ஐச்சர் இந்த மாவை மட்டும் தூக்கிடுறீங்க போக்கு பதில் நீ போட்டுக்கிறீங்க நீனெங் ஜைஸ் ஐச்சர் எப்படி சொல்லுங்க நீனெங் ஜோஸ் ஐச்சர்
你能做在这。 நீ நெக்ஸோ ஜைச்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வித் சிங். சிங் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளீஸ்னு ஒரு மீனிங்கும் இருக்கு, அதே மாதிரி இன்வைட் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்கு. ஆனா இந்த இன்வைட்டை வந்து நீங்க HSK 3ல தான் பார்க்கணும். ஓகே. So when the verb ching is used before another verb, ஒரு வெர்புக்கு முன்னாடி இந்த சிங்கன்றதே ஒரு வெர்பு தான் அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம ப்ளீஸ்ன்றது இங்கிலீஷ்ல இப்போதைக்கு வச்சுக்கிறோம். ஏன்னா இவங்களுக்கு நம்மளுக்கு வேர்ட் ஆர்டர்லாம் இன்னும் நமக்கு புரியாது இல்லையா. இன்னும் காம்ப்ளிகேட்டடான இதுக்கெல்லாம் போகும்போது தான் நம்மளுக்கு வேர்ட்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும் போது தான் இந்த சிங்கோட இது வந்து நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்போ அதனாலதான் இது வந்து இப்பயே வந்து வெர்புன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா நம்ம வந்து ப்ளீஸை வந்து வெர்புன்னு சொல்ல மாட்டோம் இங்கிலீஷ்ல. ஸோ when the verb ching is used before another verb, an imperative sentence is formed. அதான் இப்போ வந்து ஜோன்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. ஜோனா வந்து டு சிட். அப்போ இதுவே ஒரு வெர்புனா இதுக்கு முன்னாடி இந்த வெர்பை வந்து போடுறோம்னா என்ன சொல்றோம், ப்ளீஸ் சிட். அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த இடத்துல இது வந்து ஷியன்றது ஒரு வெர்பு. அப்படி ஷியனா அர்த்தம் டு ரைட், ஹர்னா டு ட்ரிங்க், HE her, her with flat tone. ஓகே, இந்த இடத்துல எழுதுறேன். ஷியன்றது டு ரைட், ஹர்ன்றது டு ட்ரிங்க், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஜோ அப்படின்றது வந்து டு சிட். அப்போ இதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூ ஹாவ் ஜோ, இந்த இடத்துல சிங் இருக்கு பாருங்க. 3 இடத்துலயுமே உங்களுக்கு சிங் வந்துருச்சு. அப்போ சிங்ஷிய நிந்த மீன்ஸ் சிங் ஹ சா சிங் ஜோ. சரி, இப்போ நான் வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவேன், நீங்க சொல்லணும். ஓகே. ப்ளீஸ் ரைட் யுவர் நேம். ப்ளீஸ் ரைட் யுவர் நேம். ஷிய யுவர் நீ வெரி குட். ப்ளீஸ் ட்ரிங்க் டீ. ப்ளீஸ் சிட். ஓகே, சரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போறோம். ரோல் பிளே த டயலாக்ஸ். ஓகே, ரோல் பிளே த டயலாக்ஸ்ல என்ன சொல்றாங்க, தியன்னாவ் ஜைனார். என்ன சொல்லுவீங்க க்ளோரியா? ஸோ உங்க ஆன்சர் என்னவா இருக்கும்? தியன்னாவ் ஜைனார். கம்ப்யூட்டர் எங்க இருக்கு? டேபிளுக்கு மேல எப்படி சொல்லுங்க? சோஸ் ஷாங்மியன். ஓகே. ஷூ ஜைனார். ஷூ, நமக்கு ஷூனா நமக்கு இங்கிலீஷ் ஷூ தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த இடத்துல நம்ம புக்கை மீன் பண்றோம். புக். ஷூ ஜைனார். ஷூ ஜை லீபியன் சௌஸ். சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள இருக்குன்றீங்களா? லீபியன் சோஸா? சோஸ். சோஸ் பாத்தீங்களா, கொஞ்சம் சவுன்னு வந்த உடனே சவுஷு அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, சோஸ் சோஸ் லீமியன். எப்பயும் லீமியன் சோஸ் இல்ல, சோஸ் லீமியன். டேபிளுக்குள்ள. ஓகே, சோஸ் லீமியன் யோஷம்மா. இப்ப பாருங்க, நீங்க சொன்ன ஆன்சர்லயே ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. சோஸ் லீமியன் யோஷம்மா. டேபிளுக்குள்ள என்ன இருக்கு? அதாவது டேபிளுக்குள்ளனா டேபிள்ல we have to assume that there are drawers இருக்கு. அந்த டிராயர்ஸ்குள்ள நம்ம என்ன வச்சிருக்கோன்றதான் கேக்குறாங்க. சோஸ் லீமியன் யோஷம்மா. சோஸ் லீமியன்
Shu. நிமியன் Yosh. யோஷு. ஓகே. நாகரென் அங்க ஒரு அதாவது பிச் இந்த இடத்துல நாக அப்படின்றது என்ன அர்த்தம்னா ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா வெறுமனை இப்படி மட்டும் போட்டானா அது நா, இது தேருன்னு அர்த்தம். ஓகே. இதே இப்படியே போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மவுத் ராடிகல் மட்டும் போட்டோம்னா இது நா, இது வந்து விச் ஆயிடுது. இப்ப இந்த இடத்துல இருக்கிறது விச்சா இல்ல தேரான்னு சொல்லுங்க பார்க்கலாம். விச். அப்ப என்ன சொல்றாங்க? நாக ரென் ஷு வங்ஃபாங் விச் இஸ் வங்ஃபாங்னு கேக்குறேன். அப்ப நாக ரென் ஷு வங்ஃபாங் அங்க வந்து நிறைய பர்சன்ஸ் நிக்கிறாங்க. அதுல எனக்கு வந்து நம்ம ஹூ இஸ் நம்ம போய் இப்படி கேட்டுருவோம். இங்கிலீஷா இருந்தா வந்து நாகரன் ஷி ஷை அப்படின்னு கேட்டு வங்ஃபாங் ஷி ஷை அப்படின்னு கேட்டு போயிடும். ஹூ இஸ் வங்ஃபாங். ஆனா அங்க வந்து இருக்கிறத இப்போ ஒரு போட்டோ பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த போட்டோல நிறைய பேர் நிக்கிறாங்க, ஒரு காலேஜ் போட்டோ. அப்ப இவங்களுடைய சென்டென்ஸ் ஆர்டர் எப்படி இருக்குன்னா நாகரன் விச் இஸ் வங்ஃபாங் அப்படின்றாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? எனக்கு பக்கத்துல நிக்கிறவரு வங்ஃபாங் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? எனக்கு பக்கத்துல டிசைட் மீ. லீனா உள்ளுக்குள்ளன்னு வந்துடும். லீ வேணாம், பிசைட். பங்பியன் எடுத்துக்கலாமா? பங்பியன் ஓ ஷி வங்ஃபாங். அப்போ இந்த இடத்துல நம்ம எனக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்றதுதான் நம்ம பங்பியன் ஓன்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல எப்படி சொல்றோம்? பிசைட் மீ. பங்பியன் ஓ. அப்போ பிசைட் மீ ஷி இஸ் வங்ஃபாங். பிசைட் மீ இஸ் வங்ஃபாங். சரி. அதே மாதிரி என்ன இன்னொன்னு என்ன கேக்குறாங்க? விச் ஷியபிங்னு கேக்குறாங்க. எனக்கு முன்னாடி நிக்கிறவரு ஷியன்பிங்னு சொல்லணும் நீங்க. அப்ப என்ன சொல்லலாம்? நீங்க தான் டைரக்ஷனல் ஒரு இது நடுவுல நிக்கிறீங்க நீங்க. ஓகே. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவர் வந்து வாங்ஃபாங்க, முன்னாடி நிக்கிறவர் வந்து ஷியபிங். அப்ப முன்னாடின்றதுக்கு நம்ம என்ன வேர்டு பார்த்தோம்? அந்த ஒரு பொண்ணு சைக்கிள் ஓடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டயலாக் வந்துச்சுல்ல. சோ அது வந்து சென்மியன் ரென்ஷு, சென்மியன் ரென்ஷு இல்லைன்னா சியன்மியன் ஓ. ஓகே. சியன்மியன் ஓ, சியன்மியன் ஓ ஷி ஷியபிங். இப்போ இதை நம்ம சொல்லணும். Describe the pictures using the newly learned language points. இப்போ வந்து இந்த இப்போ இந்த 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 டேபிளுக்கு மேல என்ன இருக்குன்னு சொல்லணும். ஈக பேஸ். அதே மாதிரி டேபிளுக்கு மேல இது கம்ப்யூட்டரும் புக்ஸும் இருக்கு. ஹங்மியன் இல்ல, சோசு யோ தியனாவ் ஹஷு. கரெக்ட். அப்படியே சொல்லலாம். இது ஷங்மியன்லாம் சொல்லிட்டு. ஓகே. அப்படின்னா இங்கேயே போட்டுடணும். சோசு ஷங்மியன் யோ தியனாவ் ஹஷு. ஓகே. ஓனெங். ஆனா இந்த இடத்துல நிறைய புக்ஸ் இருக்குல்ல குளோரியா. அப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஷூன்னு தான் சொல்றோம் இப்போதைக்கு. HSK2 வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதையே வந்து சம் புக்ஸ்ன்னு சொல்ல வருவாங்க. அப்ப வந்து யூ ஹாவ் டு டெல் வாட் இஸ் யோஷிய ஷூன்னு சொல்லணும். அப்ப சம் புக்ஸுக்கு வந்து அப்படி சொல்லணும். சரி. இந்த பர்சன் வந்து நான் இந்த இடத்துல உட்காரலாமான்னு கேக்குறாரு. அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? ஓனெங் ஜோமா. ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் தாசை.
அவனை பார்த்தா ஏதோ சூப்பர் மார்க்கெட்டா இல்ல என்னன்னு தெரியலையே, ஹோட்டலா என்னன்னு தெரியல. ஹோட்டல் மாதிரி இல்ல இல்ல, ஏதோ ஒரு கடையில வேலை பார்க்கறான். கடை, ஷாப். அப்ப என்ன சொல்வீங்க? சந்தியன் அவ்வளவுதான். சங்தியன் கொங்சு. இப்போ இந்த இடத்துல ரென் இருக்கு, பெய்ஸ் இருக்கு, ஷூ இருக்கு, சியன்னா மணி இருக்கு. இப்போ அதுக்கு ஏத்த மாதிரி யூ ஹாவ் டு பிக் த மெஷர் வேர்ட்ஸ். மெஷர் வேர்ட் தான் இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே இருக்கு. எங்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ரென்னுக்கு முன்னாடி எந்த இது போடுவீங்க? இது ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. போஜியா யோ, அப்படி ஃபுல்லா படிங்க. போஜியா யோ ஹான் க்கு பதில் வந்து கோ வந்து இருந்ததுன்னா நீங்க கோவை தான் போடணும். ஆனா நீங்க சொல்ற ஆன்சரும் கரெக்ட் தான். ஓகே, இது ஸ்போக்கன் லாங்குவேஜ்ல கேர் வச்சு சொல்லலாம். ஆனா பட் நம்ம இங்க வந்து ஜியா சொல்றோம். ஜியா வந்துருச்சுனாலே பர்சனலைசேஷன். பர்சனலைசேஷன்னா கோ இஸ் கரெக்ட். சரி, அப்ப கோ முடிஞ்சிருச்சு. ஓகே, ஓ மை இ டேஷ் பேஸ். ஓ மை ஈக பேஸ். இப்போ ஓயோ ஊ டேஷ் ஹான்யூ ஷூ. ஓயோ ஓ ஓயோ ஊ. ஏன்னா பண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மரத்தை கட் பண்ணி தான் பேப்பர் பண்றோம். அதே மாதிரி ஈஸுனா சேரு, பாஷுனா 80. 80, அதாவது சேர் வந்து 80 விலைன்னு சொல்றோம். அப்ப வந்து இவங்க குவைன்னு போட்டிருக்காங்க. குவை வந்து ஒன்லி ஸ்போக்கன்ல, மற்றபடி நீங்க இதுல வந்து சைனாக்குள்ள பாத்தீங்கன்னா யுவான் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. யுவான் வந்து இப்படி இருக்கும், யுவான். ஓகே, இப்போ ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் த நியூட்ரல் டோன்ஸ் சிலபிள்ஸ். நியூட்ரல் டோன் சிலபிள்ஸ் அப்படின்னாலே இப்போ இந்த ஜு வந்து பாத்தீங்கன்னா இது நியூட்ரல் டோன், பான்ஸு நியூட்ரல் டோன், ஜீஸு நியூட்ரல் டோன், கூஸு நியூட்ரல் டோன், சோஸு. ஆனா பாருங்க, சோஸு ஃபிளாட் ஆகுது, ஃபிளாட் ஆகி கீழே போயிடுது. சோஸு, பன்ஸு, பன்னுன்னு மேல தூக்குறோம், இருந்தாலும் இறங்கிடுது. பன்ஸு, ஈஸு, இது நம்மளால இதுவே பண்ண முடியாது. ஈஸு. ஆனா இப்ப இந்த பன்ஸுன்னு சொல்ற ஜுக்கும் ஈஸுன்னு சொல்ற ஜுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது மேல போயிடுது. அப்போ இது வந்து என்னன்றாங்க, ஃபர்ஸ்ட் டோனும் நியூட்ரல் டோனும் சேரும் போது உங்களுக்கு கீழே விழுந்துருது. அது ஃபாலிங்கா போகுது. அதே மாதிரி செகண்ட் டோன் நியூட்ரல் டோன், இது வந்து செகண்ட் டோனு, இந்த ஜு வந்து நியூட்ரல் டோனு. அப்ப செகண்ட் டோனும் நியூட்ரல் டோனும் சேரும் போது அது வந்து ஃபாலிங்ல தான் போகுது. அதே இப்போ தேர்ட் டோன் நியூட்ரல் டோனோட சேரும் போது அது ரைசிங்ல மேல போகுது. ஃபோர்த் டோன் நியூட்ரல் டோன் வரும்போது அது ஃபாலிங்ல தான் இருக்கு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இந்த ஒரு டோன் மட்டும்தான் அப்ல போகுது, இது எல்லாமே ஃபாலிங்ல தான் போகுது. எதுல? சோஸு, பன்ஸு, கூஸு எல்லாமே ஃபாலிங். ஈஸு அப்படின்றது மட்டும் மேல போயிடுது. ஓகே, இது அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க இப்போ. சோஸு, பன்ஸு, ஈஸு, கூஸ். எஸ், அதேதான். இப்ப அதே மாதிரி இதையும் சொல்லுங்க. பாப்பா. இப்ப பாப்பானாலே இது வந்து கீழே தான் போகுது இதுவும். ஓகே, கீழன்றதால நான் இப்படி போட்டுக்கிறேன், பாப்பா. Gloria, am I audible? Gloria, எனக்கு ஆக்சுவலா என்னோட இதுல இன்டர்நெட்ல ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஓகே ஓகே, நான் என்னோட செக் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? நான் இங்க வந்து பார்க்கும்போது, ஸ்கிரீனை வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த என்ன ஷேரிங் ஸ்கிரீன்ல இருக்கணும் அங்கதான் இருப்பேன் நானு.
என்னடா சத்தத்தையே காணுமே அப்படின்ட்டு இந்த சைடு வந்து பார்த்தேன். குளோரியா அப்படின்னு 2 வாட்டி கூப்பிட்டேன். அப்புறம் இங்க வந்து பார்த்தா என்னது சுத்திட்டு இருக்கு. ஓகே. இப்போ அதே மாதிரி சொல்லுங்க. பாப்பா. ஸோ இது ஃபாலிங் தான். Papa. ஆ மாமா ஃபாலிங். Mama. ய ஃபாலிங். Yaya. Nine. இது மட்டும் மேலே ஏறுது. நை நை. அதே மாதிரி சொல்லிட்டே வாங்க. ம். க க க க அந்த க அதுக்கு அடுத்த க வந்து ஃபாலிங்ல தான் போகுது. க க ஜிய ஜிய Jeje. தீதி. Titi. இது மட்டும் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டீன்னு இருக்கிறதுனால நம்ம தீதின்னு சொல்லிடுவோம். யூஸ்வலா இது தீதி. மேமை. Meme. கூகு. Gogo. கூகுனா ஆண்ட். ஷூஷுனா அங்கிள். கூகு. ஓகே. ஷூஷு. Gogo. Chuchu. Tai tai. தை தை வந்து எப்பயுமே மிஸ்ஸஸ் அப்படின்ற ஒரு இதுல வரும். ஓகே. மிஸ்ஸஸ் சர்மா, மிஸ்ஸஸ் இது அந்த மாதிரி, அதாவது ஒரு சொசைட்டில அவங்க ஹஸ்பண்டோட இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி. ஓகே. மிஸ்ஸஸ். சிங் சிங். Ching ching. இட் இஸ் த நேம் ஆஃப் த பர்சன். சிங் சிங். Okay. ஷேஷிய. இது ஃபாலிங். Lisha. கண் கண். Kan kan. ஷோ ஷோ. Cho. சாங் சாங். Chang chang. ஓகே. அதே மாதிரி இப்போ என்ன சொல்றாங்கன்னா, பீங் பார்ட் ஆஃப் அ வேர்ட் தி சஃபிக்ஸஸ் மண்ணுனாலே இது ப்ளூரல் எண்டிங் இது. ஓகே. ப்ளூரல் எண்டிங். அப்புறம் வந்து ஜு இப்பதான் நம்ம பார்த்தோம். பன்ஸு, சோஸு, ஈஸு எல்லாத்துலயும் இந்த ஜு வருது. ஈவன் நம்ம ஹன்ஸுனா சைனீஸ் கேரக்டர் அதுலயும் வருது அந்த ஜு. அண்டு இது வந்து தோ. இந்த தோ அப்படின்னாலே ஹெட்னு அர்த்தம். இதெல்லாம் வச்சு நம்ம என்ன மாதிரியான ஒரு வேர்டு, இது எல்லாமே சஃபிக்ஸ்ல நிக்குது. இங்க பாத்தீங்களா, இதுதானே. அப்ப இது வந்து ப்ரெஃபிக்ஸ், நீன்றது வந்து ப்ரெஃபிக்ஸ், மண்ணுன்றது வந்து சஃபிக்ஸ். அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு, இது வந்து லாஸ்ட் வேர்டு, அவ்வளவுதான். அதாவது இது ஹெட், அது டெய்ல், முடிஞ்சிருச்சு. ஓகே. அப்போ நீமன், அப்போ இந்த இடத்துல மண் 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 வருது பாத்தீங்களா. இது எல்லாத்துக்குமே பே அட்டென்ஷன் டு தி சஃபிக்ஸஸ் அப்படின்றாங்க. இதுல வந்து நீங்க வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாத்துக்குமே போட்டு இந்த மண்ணை போட்டு நம்ம ப்ளூரல் ஃபார்ம் கொண்டு வந்துடுறோம் அப்படின்றது தான் அவங்க இங்க சொல்ல வராங்க. ரென்மன் அப்படின்னாலே பீப்புள். ரென்னுனா பர்சன், ரென்மென்னா பீப்புள். அதே மாதிரி நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த இது தெரியும். இந்த இடத்துல சோ அப்படின்றது பாத்தீங்கன்னா குளோரியா, சோல இன்னொரு சோ வேற இருக்கு. இந்த சோனா இதுக்கு வீக்குன்னு வேற பேரு. இப்ப நான் இந்த இடத்துல ஜு போட்டாதான் இது வந்து டேபிள்னு ஆகுது. ஆனா இது சோ, இது சுவோ. இருந்தாலும் நம்ம வந்து ஃபாஸ்டா சொல்லும் போது யாராவது நம்மள வீக்குன்னு நினைச்சுக்க போறாங்க அப்படின்றதுக்காக தான் இவங்க இந்த ஜு வந்து ஆட் பண்றாங்க. அதே மாதிரி ஈலையும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அதை வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணுன்றதுக்காக தான் சேருக்கு வந்து சு ஆட் பண்ணிருக்காங்க. அதே தான் பெய்ஸ்ல நிறைய பெய் இருக்கு. ஸோ இந்த சு ஆட் பண்றதுனால தான் நம்ம அது கப்புன்றதை கொண்டு வர முடியுது. பாருங்க, நான் சொல்லி முடிக்கல, அதோ இங்கேயும் ஒரு பெய் இருக்கு பாருங்க. ஓகே. அதே மாதிரி ஷர்த்தோ, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து இப்ப ஸ்கார்ஃப், கிளவுஸ், சாக்ஸ், அந்த மாதிரி எல்லாமே கவரிங் ஏஜென்ட். அதாவது தோனா இந்த இடத்துல கவர், இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹெட். மீனிங் வந்து இதுக்கு இன்னொரு இது வந்து ஹெட், இந்த இடத்துல கவர். ஓகே. ஷர்த்தோ, சந்தோ, ஷீத்தோ, மூத்தோ. அதே மாதிரி சியந்தோ, முன்னாடி கவரா இருக்கிறது, பின்னாடி கவரா இருக்கிறது. லீத்தோ, உள்ளுக்குள்ள கவரா இருக்கிறது. வைத்தோ, அவுட் சைட், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சொல்றோம். ஓகே. இப்ப இதை நீங்க ஃபுல்லா ஒரு வாட்டி படிங்க. நீமன்ல இருந்து ஆரம்பிங்க. நீமன், ஓமன், தாமன், ரென்மன், சௌசு, ஈஸு, பேஸு, பேஸு, அகைன் பேஸு, ஷதோ, ஷதோ, சென்தோ, ஷீதோ, மூத்தோ. மூத்தோ. அதே மாதிரி சியாங்தோ, போத்தோ, லீத்தோ, வைத்தோ. வைத்தோ. ஓகே. இது அதான் சொல்றாங்க. ஓகே. இப்போ இது முதல்ல இப்படிதான் இங்க இருந்தது. அதுக்கப்புறமா நாங்க இது இப்படி வேண்டி இது மாதிரிலாம் பாம்பு மாதிரிலாம் கொண்டு வந்து வச்சு கடைசியில இப்படி கொண்டு வந்துட்டோம். அப்போ இந்த ஷங் அப்படின்னாலே வந்துட்டு
ஒரு ஒரு சர்ஃபேஸுக்கு மேல ஒரு பார்டர் லைன்ன்றது காமிக்கிறாங்க. அந்த பார்டர் லைனுக்கு அப் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ அதுதான் ஷங். ஷங் இஸ் அபவ், மீனிங் அப் ஆர் அபவ் அப்படின்றாங்க. அதே மாதிரி இதை உல்டாவா தூக்கி இது வந்து இப்படி போட்டா அதை தூக்கி இப்படி போட்டா என்னாச்சு, ஷியாவாயிடுச்சு. அதுதான் நீங்க பாருங்களேன். இப்போ இதே வந்து கீழே அப்படின்றது இது பேஸ் லைன் காமிச்சு இது பண்றோம். அதே பேஸ் லைனை அதே லைனை தூக்கி இப்படி போட்டு இப்படி ஆயிடுச்சுன்னா அது ஷியாவாயிடுது, பிலோ. அதே மாதிரி பண்ணு, மரத்தை வெட்டி இது பண்ற, இட் இஸ் அ மெஷர் வேர்டு. பண்ணு, பண்ணு இஸ் த ரூட் ஆஃப் எவ்ரி திங். அப்ப நம்ம புக்ஸ் தான் நம்மளுக்கு நாலேஜ் இல்லையா? சோ அதனாலதான் அவங்க த ரூட் ஆஃப் எவ்ரி திங். இது ஒரிஜினல் மீனிங் வந்து த ரூட் ஆஃப் எவ்ரி திங். ஸோ அதே மாதிரி ட்ரீஸ் இன் நேச்சர் ஆர் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் ரூட் ஆஃப் எவ்ரி லைஃப் இல்லையா? அது மாதிரி அதை வச்சும் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மோ, மோ அப்படின்றது வந்து என்னன்னா, இட் இஸ் அ மீன்ஸ் நான் ஃபண்டமெண்டல் அண்ட் செகண்டரி. ஸோ இட் இஸ் அ டிப் ஆர் த டாப் ஆஃப் அ ட்ரீ அப்படின்றத வச்சுக்கோங்க. மோ இஸ் இப்போ சோமோ, இந்த இந்த வேர்டு இப்படிதான் வரும். சோமோ, சோனாலே நான் வீக்னு சொல்லியிருந்தேன் முன்னாடி. ஓகே, வாரத்துல அப்படின்ட்டு. இப்ப மோ அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல த டிப் ஆஃப் த வீக். த டிப் ஆஃப் த வீக்ன்றது வந்து விச் இஸ் எண்ட், வீக்கெண்ட். அப்ப வந்து இப்படிதான் கேட்பாங்க, சோமோ நீயோ ஷமதாஸ்வன். ஸோ இந்த வீக்கெண்ட்ல உனக்கு என்ன பிளான் அப்படின்றத நம்ம HSK 3ல பார்ப்போம் அந்த மாதிரி. ஓகே, ஆனா இங்கேயே நம்ம வந்து அதனோட பேஸை வந்து இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்றோம். மோ இது வந்து பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்றது மாதிரி இருக்கு. ஆனா நடுவுல இந்த லைனை வந்து இங்க போடுற லைனை தூக்கி அவங்க வந்து இங்க போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதுலயே வந்து மீனிங் வந்து நிறைய மாறுது. அதே ட்ரீ தான், ஆனா இந்த நடுவுல போட்ட லைனை தூக்கி கீழே பிலோ பாட்டம்ல போட்ட லைனை தூக்கி மேல போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் கேரக்டர்ஸ், இந்த கம்ப்ளீட் என்க்ளோஷர் வந்து நம்ம எங்க போடுவோம்னா, இந்த மாதிரி கம்ப்ளீட் என்க்ளோஷர்ஸ்லாம் வந்துட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருப்போம். இந்த மாதிரி இருக்கிறது வந்து சில்க் இருக்கு. அதே மாதிரி கோ வந்து கண்ட்ரிக்கும் இருக்கு. கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ற ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே கம்ப்ளீட் க்ளோஷர். அதே மாதிரி இன்னொரு கம்ப்ளீட் க்ளோஷர் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு குன்னுன்னு இருக்கு, டு பி ட்ராப்டு. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்படி போட்டு 1 2 இல்ல சாரி அதாவது ஒரு ஃபுல்லா இது போட்டு அப்புறம் உள்ளுக்குள்ள போட்டுட்டு தான் அவங்க வந்து வெளியில இருக்கிறதே வந்து இது பண்ணுவாங்க, அப்புறம் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் குன்னுனா டு பி ட்ராப்டு. ஆமா, இப்போ இந்த மரத்தை உள்ளுக்குள்ள வச்ச மாதிரி தானே இருக்கு. ஸோ இட் இஸ் அ ட்ராப். ஏன்னா இது திஸ் இஸ் இந்த இதுக்கே வந்து அவங்க ரூட் ஆஃப் எவ்ரி திங்ட்டாங்க. அப்போ இந்த இடத்துல ட்ரீயை போட்டுட்டு உள்ளுக்குள்ள ட்ராப் ஆயிருக்கு அப்படின்றது யார் வேணாலும் ட்ராப்பா இருக்கலாம். த ரூட் ஆஃப் எவ்ரி திங்ன்றது மாதிரி வச்சுட்டு பார்த்தோம்னா the whoever can be trapped. It can be a book, it can be a human being. So அந்த மாதிரி the word trapped can be used at any word or any pronoun இல்லையா? யாருக்கு வேணாலும் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். trapped, it is a condition இல்லையா? அந்த மாதிரி சொல்ல வராங்க. ஓகே, அதே மாதிரி இந்த radical is a variant of this one. Character usually related to deity. Okay, sacrifices rights and one's fortune. ஸோ அதனால்தான் ஷூ டு லுக் டு வியூ. நான் பார்த்து சொல்றேன், மேபி குறி கேட்கறதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது வந்துட்டு மேபி சம்திங் ரிச்சுவல், ஒரு வழியா பண்ணிக்கிட்டு வர சில விஷயங்கள், அதை வந்து இந்த மாதிரி அவங்களுடைய இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் டு டெய்டி, காட். ஓகே, இந்த கேரக்டர். அதனால்தான் டு விஷ் எல்லாம் வந்து நம்மளுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து நம்ம காட் கிட்ட சொல்லிட்டு விட்டுருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஷூ டு லுக் டு வியூ. அதே மாதிரி இந்த இடத்துல சூ டு விஷ். அதேதான் திருப்பி நீத சோசு ஷங்மியன் யோஷம்மா, நீது ஈசு ஷாமியன் யோஷம்மா அப்படியே கேட்டு இந்த இடத்துல ஹோமியன் ஜோபியன் அப்படின்னா வந்துட்டு ரைட் சைடு. ஜோனா என்ன அர்த்தம்? ரைட் சைடு. இதுக்கு ஆப்போசிட் வந்து லெஃப்ட் சைடு. அதனால பிஎன் வருது. ஆனா இந்த இடத்துல மட்டும் மியன் வருது இல்லையா? சோ ஹோபியன் அப்படின்னு சொன்னாலும் தப்பில்லை, நம்ம சொல்லலாம். ஜோபியன் யோபியன் இது மட்டும் கொஞ்சம் புதுசு. இந்த இதுல அவங்க ஆரம்பத்துல எல்லாம் இது பண்ணாம இன்ட்ரோடியூஸ் பண்ணாம கடைசியில இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ
அவங்க என்ன சொல்றாங்க, there are over 5,000 Chinese family names இருக்கு, along which more than 200 are commonly seen. Chang, Wang, Li, இதுக்கு பேர் வந்து வாங், வாங் இல்ல ஃபங், ஓகே ஃபங் ஆர் த மோஸ்ட் காமன் ஒன்ஸ். இந்த மாதிரி ஒரு லட்சம் பேர் எத்தனையோ சொன்னாங்க, 30 லட்சம் 40 லட்சம் பேருக்கு மேல இந்த சாங் வாங்கு லீயே இருக்கான் நிறைய பேருக்கு பேரு. Such family names as have only one character are known as single character surnames. இவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம், single character surnames. Most Chinese people have a single character surname. These are surnames with 2 or more characters also which are called. இப்போ அதே ஒருத்தங்களுக்கு இப்போ நம்ம வந்து ஷியபெங் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஷியபெங் எல்லாம் வந்து it is a compound character surnames. Okay. அதே மாதிரி a person can be addressed with his or her family name followed by his or her job or profession. அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, லீ யுவே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லீ யுவே இஸ் a teacher, we can call her லீ லவ்ஷு. அவங்க எப்பவுமே இந்த ப்ரொஃபஷனுடைய தான் சொல்லுவாங்களாம், சர்நேம் பிளஸ் ப்ரொஃபஷனல் நேம். அதே மாதிரி வங் ஃபாங் அப்படின்றதுல இந்த வங்க மட்டும் தூக்கிடுவாங்க. ஸோ வங் ஈஷங். ஓகே, அந்த மாதிரி தான். சரி, இது வந்து நெக்ஸ்ட் 11th லெசன்ல வந்து ஷியன்சை ஜீதியன். இது மட்டும் கொஞ்சம் பாத்துடலாம் குளோரியா இன்னைக்கு. ஓகே. ஷியன்சை அப்படின்னாலே நவ்வுன்னு அர்த்தம். அந்த ஷியனை வந்து நம்ம இப்படிதான் போடுவோம், திஸ் இஸ் ஷியன். ஷியன் அப்படின்னாலே வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்றது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஜை அப்படின்னா அட்டு, நம்ம சொல்ற அதே அட்டு தான். அப்ப ஃபர்ஸ்ட் அட்டு அப்படின்னா இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போதைக்கு அதுதான் இந்த ஷியன்சை. ஜி அப்படின்னாலே இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு ஹவு மச்னு வச்சுக்கோங்க, ஹவு மச் டைம். ஸோ நவ் ஹவு மச் டைம் அப்படின்னா வாட் டைம் அப்படின்றது தான் நம்மளுடைய இங்கிலீஷ்ல நம்ம வச்சிருக்கிறது வாட் டைம். அப்போ இந்த இடத்துல we have to match. ஓகே, நீங்க அப்படியே நம்பரை மட்டும் பார்த்துட்டு அப்படியே சொல்லுங்க. இப்போ 5 மணின்றது எங்க இருக்கு, டி. 2 மணி பி. அதுக்கு அடுத்தது 9:45 எஃப். ஏ. சி. இ. ஜி. அப்போ இந்த 5 மணின்றத நம்ம எப்படி சொல்றோம், ஊதியன். 2 மணிய அர்தியன். இப்ப 9:45 ஜியூதியன். சிஷு அப்படின்னா 45 இல்லையா, சிஷுனா 40, 5னா 45. ஓகே, சிஷு வு ஃபன்சாங். ஃபன்சாங்னு அர்த்தம் மினிட்ஸ். ஸோ இட் இஸ் 9:45 அப்படின்னு சொல்றாங்க, சிஷு வு ஃபன்சாங். அதே மாதிரி சாந்தியன் வூஃபன். வூஃபன்னா 3 மணி 5 நிமிஷம். அதே மாதிரி லியூதியன் 6 மணி. இத வந்து இந்த 30 நிமிஷத்தை நம்ம இப்படியும் சொல்லலாம், சான்ஷு அப்படின்னா 30, சான்ஷு ஃபன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இத வந்து செல்லமா பண் அப்படின்னு சொல்லுவாங்க. பண் அப்படின்னா அரை மணி நேரம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, 30 நிமிஷம்ன்றதும் ஒரு வேவா இருக்கிற மாதிரி நம்ம அரை மணி நேரம். அப்ப பண்ணுன்றது ஹாஃப். அப்போ 6.5 அப்படின்ற மாதிரி 6 o'clock and 30 minutes நம்ம 6:30 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி 10:10 வந்து ஷூதியன் ஷிஃபன். 10:10 அதே மாதிரிதான் அவங்களும் சொல்றாங்க, ஷூதியன் ஷிஃபன். இப்ப இது எப்படியே ஒரு வாட்டி ஃபுல்லா சொல்லுங்க குளோரியா. ஊதியன், அர்தியன், ஜூதியன், ஷி அர், ஷிஷு, வு ஓ சிஷு வு ஷிஷு, ஃபங்
Fan Chong. Fan Chong. San Tien Wo Fan, Mm. Liu Tien Mm. San Shi Fan, Mm. Shi Tian Mm. Shi Fan. Shu Dian Shu Fan. Okay. இப்போ இதான் இங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? Zai Tu Shu Guan. In the library. சைனாலே அட்டு இல்லைன்னா இந்த லைப்ரரி. ஷியன்சை ஜீதியன் அப்படின்னும் போது ஷியன்சை நவ் ஹவு மச் டைம், ஜீனா ஹவு மச் டைம். அப்ப என்ன சொல்றாங்க? ஷியன்சை ஷூதியன் ஷீஃபன். இப்ப மணி வந்து 10 ஆகுது. ஷியன்சை ஷீஃபன். சொங்கு ஜீதியன் ஷீஃபன். ஸோ சொங்கு அப்படின்னாலே வந்துட்டு கரெக்டா 12 மணி. இந்த 12 மணியை தான் அவங்க சொங்குன்னு சொல்லுவாங்க. சொங்கு ஓகே, மிடில் ஆஃப் த ஆஃப்டர்நூன். ஜூதியன் ஷீஃபன் மிடில் நூன், அதாவது நூன்ன்றதை தான் நம்ம இது சொங்குன்னு சொல்றோம். சொங்கு ஜூதியன் ஷீஃபன், நீ வந்து மத்தியானம் எத்தனை மணிக்கு சாப்பிடுவ? ஓகே, அப்போ ஷியூஆர் தியன் ஷீஃபன். ஷியூஆர் அப்படின்னாலே என்ன சொல்றது 12 மணிக்கு ஷீஃபன். அப்போ இந்த இடத்துல நம்ம புதுசா இதுல வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது வந்து ஷியன்சாய் நவ்வு, சொங்குனா வந்துட்டு which is noon, and shufan is அப்படியே phrase to eat a meal, and dian is o'clock and fun is minute. இது அப்படியே நீங்க ஒரு வாட்டி படிங்க. ஷியன்சை ஜூதியன். ஷியன்சை ஜீதியன். ஷியன்சை ஷு தியன் ஷுஃபன். சொங்கு ஜீதியன் ஷீஃபன். ஷியர் தியன் ஷீஃபன். ஷியர்தியன் ஷீஃபன். ஓகே, இப்போ 11th 1 கேட்கலாம்.第11课，现在几点？ Lesson 11. What's the time now? 课文一， Text 1. 现在几点？现在10点10分，中午几点吃饭？ 12点吃饭。 New words. 现在点 தியன் 分 ஃபன் 中午 சொங்கு 吃饭 ஷிஃபன். எப்படி சொன்னாங்க? ச்சு ச்சு. ச்சு ச்சு இந்த டீ உள்ள வச்சுக்கோங்க குளோரியா. ச்சு ச்சுஃபன். ச்சு ச்சுஃபன். ச்சுஃபன். எக்ஸாக்ட்லி ச்சுஃபன். ஓகே, ஸோ நம்ம இதுல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். ஸோ த பேஜ் நம்பர் வந்து இது வந்து என்ன பேஜ்? 83. We have to start from 83. Okay, Gloria. So we will meet in the coming class. Sai Chiang. Sai Chiang.